கிரேவிங்ஸ்னால உங்களோட வெயிட் லாஸ் டயட்டை கண்டினியூ பண்ண முடியலையா? ஹலோ மக்கா, வெல்கம் பேக் டு சராஃபித். இன்னைக்கு டே 5ல எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜிம்முக்கு சேர்த்துட்டேன். ஜிம்மில் எனக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் தான். டிக்ளைன் பார்பிள் பிரஸ்ல ஆரம்பிச்சு அடுத்து கேபிள்ல ஃப்ளைஸ் இந்த மாதிரி வேரியன்ட்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். தம்பிள்ல போடுற அளவுக்கு இல்ல, பட் ஓகே. தென் இன்க்ளைன்ல க்ளோஸ்ட் பிரஸ், லாஸ்டா டபுள் பார் அடிச்சு செஸ்ட்டை முடிச்சாச்சு. அடுத்து ஷோல்டருக்கு அர்னால்ட் பிரஸ்ல ஆரம்பிச்சு தென் ஃபேஸ் புள்ளி, லாஸ்டா லேட்டரல் ரைஸ் 4 செட் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 8 எக் ஒயிட் போட்டு சாப்பிட்டாச்சு. தென் இப்போ நீங்க வெயிட் லாஸ் டயட்ல இருக்கீங்கன்னா கிரேவிங்ஸ் ஹெவியா இருக்கும். ஏன்னா நம்ம பாடிக்கு எனர்ஜி சோர்ஸ் ஆன கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிருப்பீங்க ஆர் கம்மி பண்ணிருப்பீங்க. புரியாதவங்களுக்கு கார்பனா வேற எதுவும் இல்ல, ரைஸ், தோசை, இட்லி இந்த மாதிரியான சோர்ஸ் தான். நம்ம கார்பை இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா சுகர் மாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கும். அது மசில் ரீச் ஆனாதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த சோர்ஸை நீங்க கம்மி பண்றப்போ உங்க எனர்ஜி டிராப் ஆகி கிரேவிங்ஸ் அதிகமாகும். இதை அவாய்ட் பண்ணி டயட்டை கண்டினியூ பண்றதுக்கு தான் நம்ம பாடிக்கு எனர்ஜி தர அல்டர்னேட் சோர்ஸ் ஆன ஃபைபர் இன்டேக் பண்ணணும். லைக் பட்டாணி, பேரிக்காய், பொன்னாங்கண்ணி கீரை, நெல்லிக்காய் அண்ட் முக்கியமா கோவா. இதெல்லாம் வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாடி எனர்ஜைஸ்டா இருக்கும், சீக்கிரமா பசியும் எடுக்காது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை டெய்லியும் பார்க்க என்ன ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்லலைன்னா எப்படி? அடுத்து நமக்கு அதில் டின்னருக்கு ரைஸும் பாலும் குடிச்சு தூங்கிட்டேன் கைஸ். நாளைக்கு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்கா.